السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وكلهم أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقال الله عز وجل: إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر. صدق الله المولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إن الله يرفع بهذا الكتاب أقواما ويضع به آخرين. رواه مسلم. صدق الله المولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அவனது சாந்தியும் சமாதானமும் சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வெளிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் பரக்கத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த வருடத்தினுடைய ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அதில் புனித லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படுகிற ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு இரவிலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய இல்லத்திலே நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்திருக்கிறான். ஒரு நிமிடம் நாம் சிந்தித்து பார்க்கலாம். சென்ற ஆண்டுகள் இருந்தவர்கள் இந்த ஆண்டுகள் இல்லை. எனவே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபை தான் இது. ஏனென்று சொன்னால் நம்முடைய முயற்சியை கொண்டு நம்மால் உயிர் வாழ முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. நம்மளுடைய முயற்சி, நம்முடைய ஆட்கள், நம்முடைய சிந்தனை, நம்முடைய பணம், நம்முடைய செல்வாக்கு இவை அனைத்தையும் கொண்டு நம்மால் ஒரு வருடம் என்ன, ஒரு நிமிடம் கூட இந்த துனியாவில் வாழ முடியாது. காரணம், அல்லாஹுதான் நம்மை படைத்து பரிபாலித்து உயிரை கொடுத்து சிந்தனைகளை கொடுத்து உடலுடைய அமைப்புகளை சீராக்கி வாழ்வாதாரத்தை சீராக்கி அல்லாஹுதான் நம்மை இங்கு வந்து உட்கார வைத்திருக்கிறார். நாங்கள் நினைக்கலாம், நான் நினைச்சேன் அதனால நான் வந்தேன் நினைக்கலாம். அது மிகப்பெரிய தவறு. காரணம், அல்லாஹ் வருவதற்குண்டான வழிகளை அல்லாஹ்வே சாக்கினார். அல்ஹம்துலில்லாஹ். இன்று நாம் லைலத்துல் கத்ருடைய இரவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் சில விஷயங்களை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக 27 நாட்கள் தொழு வைத்த ஹாஃபிஸ். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மழை இல்லாத பொழுது சொல்லப்பட்ட ஒரு அறிக்கை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதாவது, வீட்டுக்கு ஒரு மரம் வளருங்கள். ஏன் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தீர்கள் என்று சொன்னால் அது மழைக்கு காரணமாகும். மழை பெய்தால் தொழில் வியாபாரங்கள் சரியான முறையில் நடக்கும். எல்லா மக்களுக்கு மத்தியிலேயும் பணங்கள், காசுகள் பொருளும். இதற்குத்தான் மரம் வைக்க சொன்னார்கள் இல்லையா? அதே போன்றுதான் நாம் இன்றைக்கு சிந்திக்க வேண்டிய முதல் சிந்தனை என்னவென்றால், எப்படி வீட்டுக்கு ஒரு மரமோ அதே மாதிரி வீட்டுக்கு ஒரு ஹாஃபிஸ் இருந்தே ஆக வேண்டும். இன்னைக்கு ஹாஃபிஸ்கள் தட்டுப்பாடு. இவர்கள் சேலத்திலிருந்து வந்து இங்கே நம்முடைய நண்பராக இருந்தாங்க. நாமும் அவரும் ஒரே மதரசாவில் 1வது ஜும்ராலேருந்து 7வது ஜும்ரா வரைக்கும் ஒன்னா ஓதணும். அதனுடைய ஒரு தொடர்பை கொண்டு அவங்க வந்து இங்கே தொழுக வச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல முறையில் ஓதி தொழுக வச்சாங்க. இப்போ நாங்கள் சிந்திக்கணும், வெளியூர்லேருந்து ஹாஃபிஸ்கள் வருகிறார்கள், ஏன் நம்ம ஊரிலிருந்து இந்த ஹாஃபிஸ்கள் கிடைக்கவில்லை? ஏன் கிடைக்கவில்லை? நம்மளுடைய வீட்டில் பிள்ளைகள் இல்லையா? ஆண்கள் இல்லையா? எல்லாம் இருக்கிறார்கள், எல்லா வசதியும் இருக்கிறது. ஏன் ஹாஃபிஸ்கள் வரவில்லை? இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க வேண்டிய முதல் விஷயம்,
என்னுடைய குடும்பத்தில் ஒவ்வொரு ஹாஃபிஸ்கள் இருந்தே ஆக வேண்டும், ஆலிம்கள் இருந்தே ஆக வேண்டும். எனக்கு 4 பிள்ளையா, அதனாலதான் சொல்லப்படுது பிள்ளைகள் அதிகமாக பெற்றெடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், அதாவது நான் சில விஷயங்கள் அப்படியே தொட்டுட்டு போறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்குது, நீங்கள் அதிகமாக குழந்தையை பெற்றெடுங்கள். காரணம், அதை கொண்டு நான் மறுமையிலே பெருமைப்படுவேன். காரணம், அங்கே மிகப்பெரிய சமுதாயத்துக்கு இது என்னுடைய சமுதாயம், நான் அதற்கு ஷஃபாத் செய்வேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் கை சேதம் என்ன தெரியுமா? நாம் இருவர் நமக்கு இருவர், இன்றைக்கு நாம் ஒருவர் நமக்கு ஒருவர். ஒரு அஜத் சொன்னாங்க, நாமே குழந்தை நமக்கு ஏன் குழந்தை? அப்போ பிள்ளைகளை அதிகமாக பெற்றெடுக்கணும். நாங்க நினைக்கிறது என்ன, பிள்ளையை பெற்றெடுத்தா எனக்கு என்னால என்ன செய்ய முடியாது, செலவழிக்க முடியாது. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நீங்க வறுமையை பயந்து உங்களுடைய குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள். ஏன் தெரியுமா? உங்களுக்கே நாம தான் ரிஸ்க் கொடுக்கணும். அந்த குழந்தைக்கு அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுவான், வமாமின் தாப்பத்தின் ஃபில் அர்து இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. அதாவது பூமியில் ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால், ஏன் ஒரு குழந்தை மட்டுமல்ல, உலகத்தில் என்னென்ன ஜீவராசிகள் பிறக்கிறதோ அத்துணைக்கும் அல்லாஹ் தஆலா ரிஸ்கை அளந்து விட்டார். அதாவது நாம வர்றது 50,000 வருஷத்துக்கு பின்னாடி தான். நமக்குண்டான ரிஸ்குகள் இங்கே ஏற்கனவே வந்து விட்டது. நாங்க சிந்திச்சு பார்க்கணும். இப்போ நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தேன். இன்னைக்கு நான் இப்போ சாப்பிட்டோம் இல்லையா, இந்த சாப்பாடை அல்லாஹ் தான் என்ன செஞ்சான், முன்னாடி இருந்து கொண்டு வரலாம். இன்னைக்கு நம்ம சாப்பிட போறோம், சாப்பிட்டோம் இல்லையா, இதெல்லாம் எங்க வந்துச்சு? நம்ம வந்ததுக்கப்புறம் நாம தயாரிச்சு செஞ்சோமா? கிடையாது. அல்லாஹ் என்ன செஞ்சா, எல்லாத்தையும் ஏற்பாடு செஞ்சு வச்சா. அப்போ நம்மளுடைய குழந்தைக்கும் அல்லாஹ் தான் ரிஸ்கை வழங்கக்கூடியவன். நமக்கு எப்படி அல்லாஹ் ரிஸ்கை வழங்குறானோ அதே போலத்தான். எனவே நாங்கள் அதிகமாக குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும். இந்த விஷயத்துல பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், நாங்கள் ஒரு உறுதி எடுக்க வேண்டும். என்னுடைய ஒரு பிள்ளையை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி என்னுடைய பிள்ளையை நான் விடுவேன், என்னுடைய பிள்ளையை நான் மதரசாவில் சேர்ப்பேன், என்னுடைய பிள்ளையை ஹாஃபிஸ் ஆக்குவேன் என்பதாக உறுதி கொள்ளணும். மேலும் இன்றைய தினத்தோட ஆம்சா அவர்கள் அவருடைய ஊருக்கு கிளம்பிடுவாங்க. நாம் ஒவ்வொரு நபர்களும் அவர்களுக்கு முசாஃபா செய்யணும். ஏன்னு சொன்னால் அவங்கள கண்ணியப்படுத்தணும். ஏன்னு சொன்னால் குர்ஆனுடைய வசனங்களை மனப்பாடம் பண்ணுறது ஈஸி தான். அது எப்போ ஈஸினா, அதை நல்லா மனப்பாடம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது ஈஸி. இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் காப்பாற்றணும். சில பேர்களுடைய நாவுக்குள்ள அது வரவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் கைசேதம், இங்கே இஸ்திமாவுக்கு ஜோடுக்கு போயிருந்தேன். அங்கே சில சாத்திகள் வந்திருந்தாங்க. ஒரு சாத்தி அல்ஹம்து சூரா ஓத சொன்னேன். அவருக்கு எப்படி பார்த்தாலும் 55 வயசு இருக்குங்க. 55 வயசு. அல்ஹம்து சூரா சரியா வரலங்க. அல்ஹம்து சூரா சரியா வரல. இப்போ நாங்கள் நினைச்சு பார்க்கணும், 55 வயசுல ஒருத்தருக்கு அல்ஹம்து சூரா சரியா வரலன்னா இவருடைய தொழுகையினுடைய நிலை என்ன? இப்போ அதே கண்ணோட்டத்தில் நம்மளுக்கு பார்க்கணும். இப்போ என்னுடைய நிலை என்ன? அப்போ ஒரு அல்ஹம்து சூராவை என்னால சரியான தஜ்வீதான முறையில் ஓத முடியல. ஆனால் 27 நாட்கள் முழு குர்ஆனையும் மனப்பாடம் பண்ணி அவங்க தொழு வைக்கிறாங்கன்னா, நாங்க ஒவ்வொரு நபர்களும் அவங்களிடத்துல முசாபா செய்யணும், அவங்களுக்கு நாங்க கண்ணியப்படுத்தணும். இன்னைக்கு என்ன கை சேதம்னா, ஹாஃபிஸ் அவர் மாதிரி வந்துட்டு போறாரு, நம்ம வாட்டுக்கு நம்ம போகணும்னு சொன்னா அது எப்படி பார்க்க முடியாது. அவங்க சாதாரண விஷயத்தைய மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அல்லாஹ்னு பேர் எழுதுனத பல கோடிக்கு கொடுத்து வாங்குறான். அல்லாஹ்னு பேர் எழுதுனத பல கோடிக்கு, ஒரு பழத்தில் அல்லாஹ்னு பேர் எழுதியிருக்கா அதை பல லட்சம் கொடுத்து வாங்குறான். ஆனால் 27 நாட்கள் எவ்வளவு முஜாஹதா பண்றாங்க தெரியுமா? சொல்ல போனா குழந்தை பெக்கிறத விட தராவி தொழு வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆயத்து மாறக்கூடாது, வந்த ஆயத்தை திரும்ப வரும். கரெக்டாக அந்தந்த ஆயத்துகள் சரியா வருதா, மாத்துதா, அதை திரும்ப ஓதணும். இப்படியும் குழந்தை பெக்கிறத விட சொல்லுவாங்க இல்லையா, உலகத்திலே குழந்தை பெற்பதுதான் ரொம்ப கஷ்டமானது. எங்கிட்ட கேட்டால் நான் சொல்லுவேன், உலகத்திலேயே தராவி தொழுகைக்கிறது தான் கஷ்டமானது. ஏன்? பார்க்காம ஓதணும், சரியா ஓதணும், அந்த நேரத்தில் ஓதணும். இவை அனைத்தையும் என்ன செய்யணும், அவர் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு ரக்காத் முடியுதா, அடுத்த சஃபா என்ன, அதை ஞாபகம் வைக்கணும். இன்னைக்கு நம்ம எவ்வளோ மறந்துடுறோம். வீட்டுக்காரம்மா 10 பொருள் வாங்கிட்டு சொல்லுது, எங்க பாசிப்பருப்பு, எங்க துவரப்பருப்பு, எங்க கடல் எண்ணெய், எங்க அந்த எண்ணெய், இந்த எண்ணெய். இவர் கடைக்கு போவாரு, எந்த எண்ணெய்னு மறந்து போயிடும். நல்லெண்ணெயா கடல் எண்ணெயா மறந்து போயிடும்.
அப்ப கடைக்கு ஞாபகம் வாங்க போனா கூட மறந்து போயிருது நமக்கு. நீங்க என்ன செய்யலாம், ஆப்ஸா 1.5 ஜுசு 15 பக்கம் விடாம சரியான முறையில, இன்னும் சொல்ல போனா அழகான முறையில இப்போ ஓதி தொழுக வைக்கிறாங்கன்னா நாங்க உங்களை எவ்வளவு கண்ணியப்படுத்தணும். இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் கவனிக்கணும், ஹாஃபீதுகள் ஆக்குறது இருக்கிறது, இது எவ்வளவு புண்ணியமான வேலை தெரியுமா? இன்னைக்கு பெண்கள் வந்திருக்கிறாங்க, நாங்கள் இருக்கிறோம். ஒரு ஹாஃபீதுடைய தகுதி எங்களுக்கு தெரியுமா? சொல்லப்படுகிறது, எந்த மனிதன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உலகத்துல அல்லாஹ் உடையவர்கள், அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் யார் தெரியுமா கேட்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் குடும்பத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு சொன்னாங்க, அஹ்லுல் குர்ஆன் ஹுவ அஹ்லுல்லாஹ். யாருங்க அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள்? யாருங்க? இன்னைக்கு நாம பேசுறோமா இல்லையா? இவர் பார்த்தீங்கன்னா ஹாஜி கருத்தராவுத்தருடைய குடும்பத்தார்கள், இவங்களை பார்த்தீங்கன்னா இன்ன குடும்பத்தார்கள், அண்ண குடும்பத்தார்கள். ஏன் சொல்றோம்? அதுல ஒரு மதிப்பு இருக்கிற மாதிரி நாம அதை சொல்றோமா இல்லையா? அந்த மாதிரி நபி சொன்னாங்க, குர்ஆன் மனப்பாடம் பண்ண ஹாஃபிதுகள் யார் தெரியுமா? இவர்கள் அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள். அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களுடைய தரஜா எங்க? ஏன் உலகத்திலே அல்லாஹ் தானே பெரியவன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள், ஹாஃபிதுகள். ஒரு ஹாஃபிதுடைய தகுதி உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு எங்களுடைய பிள்ளைகளை மதரசாக்களை நாங்கள் சேர்க்கறது இல்லை, எங்களுடைய பிள்ளைகளை மதரசாவுக்கு நாங்கள் அனுப்புறது இல்லை. இன்னைக்கு ஸ்கூலுடைய படிப்பை பார்க்கலாம், காலையில் எந்திரிச்சு அவனை தயாரி பண்ணி, அவனை ட்ரெஸ்ஸை துவைச்சு வச்சு, அவனுக்கு சாப்பாடு ஆக்கி, அவனை குளிக்க வச்சு, அவனுக்கு ப்ரெஷ் பண்ணி, அவனுக்கு சாப்பாடை கொடுத்து, அவனை கிளப்பி ரோட்டில் போய் நின்று 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நின்று வண்டி வருதான்னு பார்த்து அனுப்பி, சாயங்காலம் 4 மணிக்கு திரும்ப வருவான். அவனை போய் கூட்டிகிட்டு வந்து என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க எடுத்து பார்த்து அதெல்லாம் அந்த அம்மா சொல்லி கொடுத்து, எதுக்காக? உலகத்தை சம்பாதிக்கிறதுக்காக, உலகத்தை சம்பாதிக்காக 8 மணி நேரம் கொடுக்குறாங்க ஸ்கூலுக்கு மட்டும். மதரசாவுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறீங்க? அதிரத் நாளைக்கு வருவான், அதிரத் அடுத்த நாள் வருவான், அதிரத் கொஞ்சம் இதாக இருக்குது அப்புறம் பார்த்துக்கலாம், அதிரத் பப்ளிக் எக்ஸாம், அதிரத் போச்சுன்னா அவ்வளோதான், குர்ஆன் போச்சுன்னா அவ்வளோதான்ங்கிறது தெரிகிறது இல்லை. குர்ஆன் போச்சு, குர்ஆன் படிக்கல, ஒன்றுமே அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் எதற்கு இந்த குர்ஆனை இறக்கணும்? இந்த மனித குலத்திற்கு ஹிதாயத்திற்காக வேண்டி, நேர்வழிக்காக வேண்டிதான் இந்த குர்ஆன் இறங்கியது. ஆனால் என்ன செய்கிறோம்? கை சேதம். ஸ்கூலுக்கு 8 மணி நேரம் கொடுக்குறோங்க, ஸ்கூலுக்கு எவ்வளோ செலவழிக்கிறோம் தெரியுமா? ஒரு ட்ராமா பண்ணனா 5000 ரூபாய் செலவழிக்கிறோங்க. எல்கேஜி பிள்ளை ஒரு வருடத்திற்கு 30,000 ரூபாய், 30,000 ரூபாய் ஒரு வருடத்திற்கு எல்கேஜி பிள்ளைக்கு. மதரசாவுக்கு எவ்வளோங்க? ஒரு குர்ஆன் மிஞ்சி போகணும் வாங்கணும்னா 300 ரூபாங்க. இன்னைக்கு குர்ஆனை வாங்கி கொடுக்கறது இல்லைங்க, மதரசாவுக்கு அனுப்புறது இல்லைங்க, மதரசாவை கூட்டிகிட்டு வர்றதே இல்லைங்க. இதனுடைய விபரீதம் என்ன தெரியுமா? அல்லாஹ் காப்பாற்றணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் இறந்ததற்கு பின்னால் 3 விஷயங்கள் தான் அவனுக்கு வரும். ஒன்று சதக்கத்துன் ஜாரியா, அதாவது அவன் ஒரு மதரசாவையோ ஒரு தண்ணீர் தொட்டியவோ ஒன்றை கட்டி கொடுக்குறான், அது மக்களுக்கு பயன்பட்டு கொண்டே இருக்குது அப்படின்னு சொன்னால், இதிலிருந்து மக்கள் பயன்படுறாங்க, அது பயன்படுற வரைக்கும் அவர் மௌத்தா போனாலும் அவருடைய கபருக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இது 1வது. 2வது வலதுன் சாலி, நல்ல பிள்ளைகள். இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த பிள்ளைகளுக்கு மதரசாவுக்கு அனுப்பியிருப்பாங்க, இந்த பள்ளியை ஹாஃபிதாக்கியிருப்பாங்க, இந்த பள்ளியை ஆலிமாக்கியிருப்பாங்க. இவர் என்ன செய்வார்? அத்தா அம்மா மௌத்தா போனதுக்கப்புறம் அவர் துவா செய்வார், யா அல்லாஹ், எங்கள் அம்மா அத்தா என்னை சின்ன வயசில் வளர்த்தாங்க, அவங்க தான் படிக்க வச்சாங்க, அவங்க தான் மதரசாவுக்கு என்னை அனுப்பி விட்டாங்க, அவங்க தான் என்னை அழிமை கொடுத்தாங்க, எல்லாமே அவங்க தான் செஞ்சாங்க. யா அல்லாஹ், அவர்கள் உன்னிடத்தில் வந்திருக்கிறாங்க, அவருடைய கபருடைய அதாபை விட்டு நீ நீக்கு, அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை கொடு, அவருடைய பாவத்தை மன்னி என்பதாக யாரு கேட்பாங்க? கேட்பாரு? இன்ஜினியர் படிக்க வச்ச பையன் கேட்பானா? அவனுக்கு தெரியுமா? கேட்கணும்னு தெரியுமா? கை சேதங்க. எத்தனையோ மனிதர்கள் தாய் தந்தையருடைய ஜனாசாக்கு இருக்கிறது இல்லை. இதில் என்ன கொடுமைன்னு சொன்னால், ஒருத்தர் ஃபோன் போட்டு சொல்கிறார், யாருக்கு தெரியுமா? இந்த மாச்செடிக்கு தூக்கிட்டு போவாங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, அங்கேயே குளிப்பாட்டி அங்கேயே அடக்கம் பண்ணிடுங்க, எனக்கு இங்கே வேலை இருக்குது. என்ன வேலை இருக்குது? தாய் தந்தையோட வேற என்ன வேலை இருக்குது நமக்கு? அப்போ ஏன் தெரியும்
நாங்க இவ்வளவு பெரிய தரகா எங்களுக்கு கிடைச்சிருக்குது, ஆனா நாங்க உலகத்தில் இதை செய்யவே இல்லையா அல்லாஹ், எங்களுக்கு ஏன் கிடைச்சிச்சு, எப்படி கிடைச்சிச்சு? அல்லாஹ் சொல்வான், ஒன்றுமில்லை, உலகத்திலே நீங்கள் வாழுகிற பொழுது உங்களுடைய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக வளர்த்தி எடுத்தீர்கள், அவர்கள் உங்களுக்காக வேண்டி துவா செய்தார்கள், யா அல்லாஹ் என்னுடைய அத்தா அம்மாவுடைய பாவத்தை மன்னி துவா செய்தார்கள், அதன் காரணத்தினால் உங்களுடைய பாவத்தை மன்னித்தேன், உங்களை நான் சொர்க்கத்திற்கு அனுப்பினேன் என்பதாக அல்லாஹ் சொல்வான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ நீங்க சிந்திச்சு பாருங்க, என் பிள்ளைய டாக்டர், என் பிள்ளைய இன்ஜினியர் படிக்க வைக்கணும், வேணான்னு சொல்லல, படிக்க வைக்கணும் வேணான்னு சொல்லல, எப்படி படிக்க வைக்கணும்? மார்க்க கல்வியோடு. அவனுக்கு தெரியணும் நாம போற பாதை சரி, தொழுகணும், ஓதணும், சதக்கா பண்ணணும், முஸ்லிம் பொண்ணுதான் திருமணம் பண்ணணும். இன்னைக்கு எவ்வளவு நடக்குது, ஹராமான விஷயங்கள் நிறைய நடக்குது. சொல்லிக்கொண்டே போனா அதுக்கு தனி நேரம் ஆயிரும். அப்போ மதரசாவுக்கு நாங்க சேர்க்கல, மார்க்க கல்வியை கொடுக்கலாம், ஏன் ஜனாசாவுக்கு என் பிள்ளையே வரமாட்டான், எனக்காண்டி அவன் துவா செய்ய மாட்டான். ஆனா அவனுக்காண்டி நம்ம எவ்வளவு செய்யறோம்? 40 வருடங்கள் உழைக்கிறோம். காலையில 4 மணிக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு வர்றாரு. யாருக்கு உழைக்கிறோம்? என் பிள்ளைக்கான உழைக்கிறோம். ஆனா நான் மௌத்தா போனதுக்கு அப்புறம் என்னுடைய மறுமையினுடைய வாழ்க்கைக்காண்டி அவன் துவா செய்யல. அப்படிப்பட்ட பிள்ளைதான் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் காப்பாற்றணும். நாங்கள் மதரசாவுக்கு அனுப்பணும், மார்க்க கல்வியை கொடுக்கணும், மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்படி நாங்கள் ஸ்கூலுக்கு என் பிள்ளைய வண்டியில் போய் நிற்பாட்டுறோமோ, இன்னொரு விஷயம் சொல்ல போனால் ஸ்கூலுக்கு லீவே போடுறது இல்லை. ஆனால் மதரசாவுக்கு வருடந்தோறும் மாதந்தோறும் பல வருடங்கள் அவன் குரான் எடுத்து அவனுக்கு அலிப்பாவே மறந்து போயிடும். அலிப்பா அதுக்கடுத்து என்னன்னே தெரியாது. ஆனால் என்ன செய்வார்னா, இவர் சார்கிட்ட போய் சண்டை ஓடுவார். சார் என் பையனுக்கு இங்கிலீஷே தெரியல சார், என்ன சார் சொல்லி கொடுக்குறீங்க? அங்கே போய் சண்டை ஓடுவார். நாங்கள் கேட்குறோம், என்னைக்காவது அஜரத்திட்ட வந்து, அஜரத் என் பையன் இன்னும் குரான் எடுக்கல, யாராவது கேட்டிருக்கோமா? அஜரத் என் பையனுக்கு ஒளி எப்படி செய்ய தெரியல, யாராவது கேட்டிருக்கோமா? அஜரத் என் பையனுக்கு ஜனாசா துவா தெரியல, யாராவது கேட்டிருக்கோமா? அப்போ நாங்கள் பிள்ளையை எப்படி வளர்க்குறோம்? எங்களுக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளையை வளர்க்குறோமா, அல்லது எங்களை மறக்கடிக்கிற, எங்களை மறந்து போகிற பிள்ளையை நாங்கள் வளர்க்குறோமா? அப்போ நாங்கள் மதரசாவுக்கு அனுப்பணும். இன்னொரு விஷயம் சொல்ல போனா, இந்த மஹல்லாவில் நாங்கள் இருக்கிறோம், இந்த பள்ளிக்கு நாங்கள் தான் பொறுப்புதாரிகள். எதற்கு பொறுப்புதாரிகள்? தொழுகணும், எல்லா வக்து தொழுகணும் இந்த பள்ளியில. இல்லைன்னு சொன்னா இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கலும் பத்வா செய்யும். யா அல்லாஹ் இந்த மஹல்லாவில் தான் இருக்கிறாங்க, இவங்க என்னுடைய மஹல்லாவில் சேர்ந்தவங்க தான், ஆனா என்ன செய்யறது இல்லை, தொழுகைக்கு வர்றதே இல்லை, எனக்கு அவங்க மோசடி செய்யறாங்க, எனக்கு அவங்க துரோகம் பண்றாங்க, யா அல்லாஹ் நீ அவங்களுக்கு துரோகம் பண்ணி என்ன செய்யும்? இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கலும் பத்வா செய்யும். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? 5 வக்து மிக சரியாக வரணும். பள்ளிவாசல், இப்படி ஒரு பள்ளிவாசல் கிடைச்சதுக்கு நாங்கள் எல்லாம் 2 ரக்காத் தொழுகணும். ஏன் தெரியுமா? எத்தனையோ இடங்கள்ல பள்ளிவாசல் இல்லைங்க, 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தாண்டி போய் தொழுகிறாங்க. அவங்க கை சட்டை போடுறாங்க, நமக்கு ஒரு பள்ளி கிடைச்சா நல்லா இருக்குமே. ஆனா என்ன விஷயம்? இந்த கையில ஏதோ வச்சுட்டு தேரலான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அழகான பள்ளிவாசல் பக்கத்துல தான் இருக்கு வீடு, வந்து தொழுகலாம். அப்படி தொழுகிறதுனால என்ன கிடைக்குது தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த மனிதன் பள்ளிவாசலை விரும்புகிறானோ, எந்த மனிதன் பள்ளிவாசலோடு தொடர்பு வைக்கிறானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த நிழலும் இல்லாத அந்த அரிசினுடைய நிழலுக்கு கீழே அல்லாஹ் தஆலா 7 வகையான மனிதர்களை அவர்களுக்கு கொடுப்பான். அந்த நிழலில் அவர்களை அமரச் செய்வான். உல்லாசமான மேடையில் இருப்பார்கள். அதில் ஒரு மனிதர் யார் என்று சொன்னால் அவர் பள்ளிவாசலை நேசிப்பார். ஆஹா, இப்படி ஒரு பள்ளி இருக்குது, நான் இதுக்காக வேண்டி பெட்ரோல் ஊற்றினாலும் பரவாயில்லை, என் தூக்க கலைஞ்சு போனாலும் பரவாயில்லை, நான் என்ன செய்வேன், சஃபர் பண்ணி பள்ளியில் வந்து தொழுகுவேன் அப்படின்னு எந்த மனிதர் பள்ளிவாசலை நேசித்தாரோ அல்லாஹ் அவரை நேசிக்கிறான். ஏன் தெரியுமா? நீ ஏன் இல்லத்தை நேசிக்கிற, நான் ஒன்றை நேசிக்கிறேன். அல்லாஹ் நேசிச்சுட்டா நமக்கு வரக்கூடிய எல்லா சிரமங்களும் போயிடும். அப்ப சிரமங்களை போகிற சாவி எங்க இருக்குதுன்னா, மருந்து எங்க இருக்குதுன்னா, வலி எங்க இருக்குதுன்னா பள்ளிவாசல தான் இருக்குது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் தான் எல்லாத்தையும் அமைக்கிறான். என்னுடைய வாழ்க்கையில கஷ்டம் அல்லாஹ் தான் வர வைக்கிறான். அப்படி கஷ்டம் அல்லாஹ் வர வைக்கிறான்னு நம்ம நினைச்சோம்னா நம்மளுடைய ஈமான் சந்தேகத்துக்குரியது. எனவே நாங்க இப்படி ஒரு பள்ளி இருக்குது, கிடைச்சிருக்குது, எதுக்காண்டி நாங்க 2 ரக்காத் தனியா தொழுகணும். இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளணும், நான் இந்த பள்ளியை ஆபாதாக்குவேன், 5 வக்து நான் சரியாக தொழுதுருவேன் என்பதாக என்ன செய்யணும்? எல்லாரும் உறுதி கொள்ளணும். அல்ஹம்துலில்லாஹ். சில பேர்லாம் வர்றாங்க, சும்மா சொல்லக்கூடாது, சில பேர்லாம் மஹரிப்ல இஷாவில் ஒரு ப்ரொஃபஸர் இருக்கிறாங்க,
அவங்க பேர் சொல்லல, ஒரு ப்ரொஃபஸர் இருக்கிறாங்க, அவங்களோட என்ன செய்யறாங்க, மகரிப்புக்கு இஷாவுக்கு அவங்களுக்கு அந்த நேரம் கிடைக்குது. மற்ற நேரம் லுஹர் அஸ்ர்லாம் காலேஜில் இருக்கிறாங்க, அவங்களும் வந்துட்டு போறாங்க. இன்னும் சில பேர் வர்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ். தோட்டத்தில் இருக்கவங்களாம் வர்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ். பெண்கள் என்ன செய்யணும்னா, எங்களுடைய கணவர் அவரை நான் இது பள்ளிக்கு அனுப்புவேன்னு அவங்களும் உறுதி கொள்ளணும். பெண்கள் உறுதி கொண்டுட்டாங்கன்னா அது என்ன செஞ்சிடும்னா அமல்ல வந்துடும். ஏன்னு சொன்னா ஆண்களுடைய சாவியை பெண்கிட்ட தான் இருக்குது. ஆண்களுடைய சாவியை பெண்கிட்ட தான் இருக்குது. 40,000 ரூபாய் போன் வாங்கி கேட்டாங்கன்னா வாங்கி கொடுப்பாங்களா இல்லையாங்க? அம்மா அழுகுறாங்க, என்ன செய்வாரு, 40,000 ரூபாய் தானே, போன் தானே, உனக்கு வேணும், வாங்கிட்டு வரேன்னு வாங்கிட்டு வந்துடுவார். எதையா தலையை அடமானம் வச்சாவது என்ன செஞ்சிருவாரு, ஏன் அம்மா கேட்டுட்டாங்க, மனைவி கேட்டுட்டாங்க, வாங்கிட்டு வந்துடுவாரு. இப்போ நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும், என்னுடைய கணவர் எனக்கு சேலை வாங்கி கொடுக்கிறார், என்னுடைய கணவர் எனக்கு நகை வாங்கி கொடுக்கிறார், என்னுடைய கணவர் எனக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு போன் வாங்கி கொடுக்கிறார், எல்லாம் வாங்கி கொடுக்கிறாரு. அவர் நலவான விஷயங்கள் இருக்குமா இல்லையா? அப்போ என்ன செய்யுங்க, எல்லா பெண்களும் போய் தொழுக போங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போங்க, போய் தொழுது துவா கேளுங்க என்பதாக என்ன செய்யணும். வந்திருக்க பெண்கள் உங்களுடைய கணவன்மார்களை, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் இந்த பள்ளிக்கு நிச்சயமாக அனுப்பி வைக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த லைலத்துல் கத்ர் இருக்கிறதே மகத்துவமான ஒரு இரவு. இந்த இரவிலே நாங்கள் எல்லா அமல்களும் செய்யணும். சொல்லப்படுகிறது, ஒரு மனிதர் இந்த இரவிலே ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னால் 83 வருடங்கள் சுபஹானல்லாஹ் சொல்ல நன்மை கிடைக்கும். 1 ரூபாய் தர்மம் செய்தால் 83 வருடங்கள் ஒரு ரூபாயா சதகா செஞ்சா என்ன நன்மை கிடைக்கும், அந்த நன்மை கிடைக்கும். 2 ரக்காத் தொழுதால், தர்மங்கள் செய்தால், குர்ஆன் ஓதினால், எல்லாத்துக்கும் 1000 மாதங்களை விட சிறப்பு. நீங்க அந்த ஆயத்தை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் என்ன சொல்ல தெரியுமா, கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதத்தை விட சிறந்தது. எவ்வளவு சிறந்தது அல்லாஹ் அதை சொல்லவே இல்லை. நீங்க அங்க சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் என்ன செய்யல, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அடக்கவே இல்லை. அல்லாஹ் எவ்வளவு கொடுப்பான், நாங்க எவ்வளோக்கு கேட்கிறோமோ, யா அல்லாஹ் எங்களுக்கு அதிகமான நன்மையை கொடு என்பதாக எந்த அளவுக்கு கேட்கிறோமோ, எந்த அளவுக்கு ஈமானோடு கேட்கிறோமோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஏன் தெரியுமா, அல்லாஹ் அங்க அதைத்தான் சொல்றான். அதாவது எப்படின்னு சொன்னா, ஒரு செக்கை கொடுத்து செக்கில் பேரை மட்டும் எழுதியிருப்போம், அதில் நம்ம எவ்வளோ தேவையோ ஃபுல்லப் பண்ணுங்க அப்படி கொடுப்போமா இல்லையா? அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்னா, இந்த லைலத்துல் கத்ருக்கு செக்கை கொடுத்துருக்கிறான். நாம தான் என்ன செய்யணும், 1000 ரூபாயா, 2000 ரூபாயா, 10 லட்சம் ரூபாயா, 10 கோடி ரூபாய் நாம தான் எழுதணும். அது நம்ம கையில தான் இருக்குது. அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், சொல்லிட்டான், இந்த இரவுல நீ இபாதத் செஞ்சா 1000 மாதங்களை விட சிறப்பான நன்மை உனக்கு கிடைக்கும். அது எப்ப கிடைக்கும், நான் எவ்வளவு தூரம் அமல் செய்யறனோ. இந்த விஷயம் ஏன் கிடைச்சிச்சு தெரியுமா? சஹாபாக்கள் நபிகிட்ட ஒரு ஹதீஸை கேட்கிறான். என்ன ஹதீஸ்ன்னு சொன்னா, முன்னாடி வாழ்ந்த பனி இஸ்ரவேலர்கள்ல ஒரு மனிதர் 1000 வருடம் காலையிலிருந்து மாலை வரைக்கும் போர் செய்வார், இரவு முழுவதும் நின்று வணங்குவார். மறுநாள் காலையில போர் செய்வார், இரவு முழுவதும் நின்று வணங்குவார். சஹாபாக்கள் பார்க்கிறாங்க, நன்மைக்குன்னே பிறந்தவர்கள் அவர்கள் தான் போல் இருக்கிறது. கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கும் 1000 வருஷம் ஆயுசு இருந்தா நாங்களும் இப்பெல்லாம் அமல் செய்வோமா இல்லையா? நாங்கள் என்ன நினைச்சிருப்போம், நாங்கள் என்னங்க நினைப்போம், 1000 வருஷம் வாழ்ந்திருந்தா இந்த பூமியை பாதி விலைக்கு வாங்கியிருப்போம்னு நினைச்சிருப்போம். சஹாபாக்கள் என்ன நினைச்சாங்க, அதே மாதிரி எங்களுக்கு கிடைச்சா நாங்களும் அந்த அமல் செய்வோம்ல என்பதாக கை செய்யப்பட்டாங்க, கவலைப்பட்டாங்க. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை அனுப்புனார், போய் சொல்லுங்க, இந்த ஒரு இரவை நீங்கள் பெற்றுக்கொண்டால் 1000 மாதங்களை விட சிறப்பான நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அப்படித்தான் வந்துச்சு. அல்லாஹ் அதைத்தான் கொடுக்கிறான். இந்த இரவுல நீங்கள் அமல் செய்தால் 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவு இந்த இரவு தான். இந்த இரவில் நாங்கள் குர்ஆன் ஓதணும், தொழுகணும், துவாக்கள் கேட்கணும். இன்னொரு விஷயத்தையும் கவனத்தில் வைக்கணும், சில துவாக்கள் கேட்கணும். என்ன துவா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ரை பெற்றுக்கொண்டா நாங்க என்ன துவா கேட்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த துவாவை நீங்க கேளுங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் கரீம், யா அல்லாஹ், நீ பாவத்தை மன்னிக்க கூடியவன், பாவம் மன்னிப்பதை கேட்பதை நீ விரும்பக்கூடியவன், எனவே என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நாங்கள் என்ன துவா செய்யணும்? அதிகமாக இந்த இரவுல
நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்கிறது, மன் காம ஃபீ லைலத்தில் கத்ரி ஈமானன் வ இஹ்திஸாபா உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. எந்த மனிதர் இந்த இரவிலே அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நன்மையை ஆதரவு வைத்தவராக எவர் இந்த இரவில் நின்று வணங்குவாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த 2 ஹதீஸையும் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இரவு இருக்கிறதே இது பாவ மன்னிப்பிற்கு உண்டான இரவு. இந்த இரவை நாங்கள் கடந்ததற்கு பிறகு அன்று பிறந்த பாலகனை போன்று பாவம் இல்லாதவர்களாக மாற வேண்டும். அதற்குத்தான் இந்த இரவு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த இரவில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்கணும், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் கரீம் துஹிப்புல் அஃவா ஃபஃபு அன்னா, யா அல்லாஹ் ஃபஃபு அன்னி, யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்பதாக நாங்கள் இந்த இரவிலே அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆக்கள் கேட்கணும். இன்னொரு விஷயத்தையும் கேட்கணும், நாம் அல்லாஹ்விடத்தில் ரிஸ்க கேட்கணும். ஏன் தெரியுமா? இந்த இரவுல தான் பராத் இரவுல முடிவு செய்யப்படுது. இந்த இரவுல தான் ஒவ்வொரு மலக்குமார்களிடத்திலேயும் கொடுக்கப்படுது. இந்த இரவுல வானவர்கள் இறங்குகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தில் இருக்கிற பொடிக்கற்களுடைய அளவுக்கு இந்த இரவிலே வானவர்கள் பூமிக்கு வருகை தருகிறார்கள். வானவர்கள் வருகை தந்தால் என்ன நடக்கும்? அந்த சலாமத்தான் இருக்கும். எனவே இந்த இரவில் அவர்கள் வருகிறார்கள். எந்த மனிதன் இந்த இரவிலே அல்லாஹ்வை இபாதத் செய்வானோ அவர்களுக்காக வேண்டி, பாவ மன்னிப்புக்காக வேண்டி, ரஹமத்திற்காக வேண்டி மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே இந்த இரவு நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். எங்களால் எவ்வளவு அமல் செய்ய முடியுமோ காலை வரைக்கும் அவ்வளவு அமல் செய்ய வேண்டும். நாங்கள் தான தர்மங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டும். பாவ மன்னிப்பு நாங்கள் கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே ரிஸ்கை கேட்க வேண்டும். நீண்ட ஆயுளை கேட்க வேண்டும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதோடு மட்டுமல்லாமல் இந்த இரவு இருக்கிறது இது குர்ஆனுக்கு உண்டான இரவு. இது குர்ஆனுக்கு உண்டான இரவு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த குர்ஆனை வைத்து நிறைய மனிதர்களை அல்லாஹ் உயர்த்தியிருக்கிறார். நிறைய மனிதர்களை. மதீனாவில் வாழ்ந்த ஒரு சஹாபி ஆசிம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி அப்பொழுது சஹாபியாக ஆகலை. அவங்களுடைய ஆரம்ப நிலை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த நேரத்தில் அடிமைகள் இருப்பாங்களா இல்லையா? அடிமைகள். அந்த அடிமையை வைத்திருந்த முதலாளி சொல்லுவாரா, பொருள் அவர் வாங்க வர்றவங்கள என்றத்துல இருக்கிறதுலேயே ரொம்ப ஒஸ்டான பொருள் எதுன்னு சொன்னால் இவர் தான், இந்த ஆசிம்ங்கிறவர் தான். இவரை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னு சொன்னால் 10 பொருள் வாங்குறீங்களா, அது கிஃப்டாக நான் என்ன செய்ய இவரை கொடுக்குறேன். ஏன் இவர் எதுக்குமே லாய்க்கு இல்லை, இவரை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஆசிம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனிதரை சொல்லுவாங்க. அவரும் அப்படித்தான் இருப்பார், கொஞ்சம் புத்திசுவாதம் இல்லாமல் தான் இருப்பார். அந்த மனிதரை என்ன செஞ்சாங்கன்னா, ஹுதைஃபத் இப்னு உத்பா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவுக்கு போயிட்டு வரும் பொழுது அவரை வாங்கிட்டு மக்காவுக்கு கொண்டு வர்றாங்க. மக்காவுக்கு கொண்டு வந்து தன்னுடைய மனைவிடத்தில் சொல்லுவாங்க, இந்த மனிதரை நம்ம பிள்ளை மாதிரி எடுத்துக்கிடுவோம், நம்மளுடைய பிள்ளையாக நம்ம ஆக்கிடுவோம் அப்படின்னு முடிவு செய்கிறார். சொல்லப்படுகிறது ஆசிம் இப்னு ஹுதைஃபா, அதாவது ஹுதைஃபாவுடைய மகன் ஆசிம் என்பதாக சொல்லப்பட்டது. அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் ஷரியத்தில் ஒரு சட்டம் இருக்கிறது, வளர்ப்பு பிள்ளையை சொந்த பிள்ளையை கொண்டு நாங்கள் பாவிக்க முடியாது, சொத்து கிடைக்காது. இஸ்லாத்தில் அப்படி கிடையவே கிடையாது. நான் தத்தெடுத்துட்டேன் அதனால என் சொத்து உனக்கு கிடைக்கும்னா கிடையாது. இந்த சட்டம் வரும் பொழுது என்ன சொல்லப்படுச்சு, ஆசிம் மௌலா ஹுதைஃபா, அதாவது ஆசிமுனுடைய முதலாளி ஹுதைஃபா என்பதாக சொல்லப்பட்டுச்சு. இவர் மக்காவுக்கு வந்தார். கொஞ்ச நாட்களிலேயே குர்ஆனை கற்றுக்கொண்டார். மறுபடியும் மதீனாவிற்கு அவர் செல்கிறார். எப்படி செல்கிறார் தெரியுமா? மஸ்ஜிதுல் குபா என்பதாக சொல்லுவார்கள். மதீனாவுக்கு முன்னாடி இந்த பள்ளிவாசல் இருக்கிறது. உம்ரா ஹஜ் போயிருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மஸ்ஜிதுல் குபாவிற்கு இமாமாக சேர்க்கப்படுகிறார். யார் இருக்கும் பொழுது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது. மதீனாவாசிகள் எல்லாம் பார்க்குறாங்க, எப்போ உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே, உன் பேர் ஆசிம் தானே? அவர் சொன்னார், ஆமாம் ஆசிம் தான். முன்னாடி மக்கள் அவர் எப்படி பார்த்தாங்க தெரியுமா? காசுக்கு கூட பெறமாட்டார், ஒன்றுக்கும் பெறமாட்டார். அவர் பார்க்கும் பொழுது மிருகத்தை விட கேவலமாக பார்த்தார்கள். இப்ப அவர் எப்படி பார்க்கறாங்க தெரியுமா? இப்ப அவர் இமாமாக பார்க்கறாங்க. அவர் பின்னாடி நின்று தக்பீர் கட்டி தொழுகிறாங்க. இந்த சிறப்பு எங்க கிடைச்சதுன்னா, அவர் குர்ஆனை கற்றிருந்தார். குர்ஆனை கற்றதின் காரணத்தினால் கேவலமாக பார்க்கப்பட்ட ஒரு
இமாமாக ஒரு சிறந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று தொழுக வைத்த இடத்தில் தொழுக வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த அந்தஸ்து, எப்படி அந்த அந்தஸ்து கிடைத்தது? குர்ஆனை கொண்டுதான் கிடைத்தது. எனவே குர்ஆன் இருக்கிறது நம்முடைய தரஜாக்களை இது உயர்த்தும். உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஏறத்தாழ அந்த சஹாபிக்கு வயது 18 to 20 தான் இருக்கும். 18 to 20 தான் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்துக்கு போகும் பொழுது ஒரு கொடியை கொடுப்பாங்க. போர்க்களத்தினுடைய கொடி, பொதுவாக போர்க்களமும் ஒரு கொடி இருக்கும், நீங்க பார்த்துருக்கலாம். இப்போ நமக்கு போர் தெரியாதனால தெரியறது இல்லை. கொடி இருக்கும், அந்த கொடி சாஞ்சிச்சுன்னு சொன்னா அது கொஞ்சம் ஆபத்தாக பார்க்கப்படும். இப்போ இந்த கொடியை யார் கையில கொடுப்பாங்கன்னா, இருக்கிறதுலே யார் சிறந்தவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்துக்கு செல்கிற பொழுது எல்லா சஹாபாக்களும் இருக்கிறாங்க. ஹஜரத் அபூபக்கர், ஹஜரத் உமர், ஹஜரத் உஸ்மான், ஹஜரத் அலி, ஹஜரத் காலித் பின் வலீத், ஹஜரத் தல்ஹா, ஹஜரத் சயீத் இப்னு முஸய்யிப், ஹஜரத் சஅத் இப்னு அபி வக்காஸ், எல்லா பெரும் பெரும் சஹாபாக்கள், ஈமானில் முன்னிலையில் இருந்தவர்கள். இந்த சஹாபாக்களை எல்லாம் விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய கையில் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், உஸாமா இப்னு ஸைத் என்று சொல்லப்படுகிற நபியினுடைய வளர்ப்பு மகனுடைய கையிலே கொடுக்கிறார்கள். வளர்ப்பு மகனுடைய கையில் கொடுக்கிறார்கள். நீங்கள் சிந்திக்கலாம், காலித் பின் வலீத் இருக்கிறார்கள், போர் தந்திரம் படைத்தவர்கள், தெரிந்தவர்கள். அவர்களை விட, ஹஜரத் அபூபக்கரை விட, ஹஜரத் உமரை விட ஏன் கொடுத்தார்கள் தெரியுமா? காரணம், அவரிடத்தில் இருந்தது ஒன்றே ஒன்றுதான், குர்ஆன் அவருக்கு நன்றாக தெரியும். அதன் காரணத்தினால் அவருக்கு கொடுத்தார்கள். என்ன பெரிய பெரிய சஹாபாக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க கையில கொடுத்திருக்கலாங்கல்ல, ஏன் கொடுக்கல? என்ன சிறப்பாக்குச்சு? அவருடைய உள்ளத்தில் குர்ஆன் இருந்தது. குர்ஆனை அவர் அதிகமாக மனனம் செய்திருந்தார். அதன் காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வர்றது என்ன தெரியுமா? இந்த சமுதாயத்தில் யார் குர்ஆனை அதிகமாக மனப்பாடம் செய்திருக்கிறார்களோ, அதிகமாக மனனம் செய்திருக்கிறார்களோ, அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு காட்டுகிறார்கள். ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறாங்க. 2வது ஹலீஃபா அமீருல் முஃமினீன். மக்காவிலிருந்து கவர்னர் வர்றாங்க. கவர்னர் வரும் பொழுது கேட்குறாங்க, நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, நீங்கள் இங்கே வந்துட்டா உங்களுக்கு பொறுப்பாக ஒருத்தரை நியமிக்கணுமா இல்லையா? யாரை நியமனம் செஞ்சுருக்கிறீங்க? யார் பொறுப்பில் உட்கார வச்சிருக்கிறீங்க? ஏன்னா மதீனாங்கிறது இஸ்லாம் பரவிய இடம், முக்கியமான தலம் அது. அங்கே ஒரு முக்கியமான நபர் தான் உட்கார வைக்கப்பட வேண்டும். இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறாங்க, நீங்கள் யாரை அமர வைத்திருக்கிறீர்கள்? வந்த மனிதர் சொன்னார், ஹலீஃபா அவர்களே, அப்துல்லா இப்னு அப்பாஸ்னு ஒரு மனிதரை நான் உட்கார வச்சிருக்கிறேன். நபி கேட்கிறாங்க, அவர் யாரு? அவர் ஒரு அடிமை. சுதந்திரமானவங்களா இருக்கிறாங்க, ஆனா ஒரு அடிமையை உட்கார வைக்கணுமா இல்லையா? அவங்க அடிமையை உட்கார வச்சிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆச்சரியமாக கேட்கிறார்கள், ஏன் ஒரு அடிமையை உட்கார வச்சீங்க உங்களுடைய இடத்துல? சொன்னார்கள், அதே அப்துல்லா இப்னு அந்த சஹாபி சொன்னார்கள், கலீஃபா அமீருல் முஃமினீன் அவர்களே, அவர் குர்ஆனை நன்கு தேர்ச்சி பெற்றவர், நன்கு குர்ஆனுடைய அறிவு பெற்றவர். எனவே அவரை நான் ஆட்சி பீடத்தில் உட்கார வைத்தேன். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன வார்த்தையை சொன்னார்கள் தெரியுமா? அந்த வார்த்தை தான் எங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் ஆழ பதிய வைக்கிற ஒரு வார்த்தை. இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் கிதாப். அல்லாஹ் அக்பர். இந்த கிதாபை கொண்டு அல்லாஹ் தஆலா சிலரை உயர்த்துகிறான். ஆனால் அந்த உயரம் இருக்கிறதே அவர்களுக்கு அது அதிகம். அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை கொண்டு சில சமுதாயத்தை உயர்த்துகிறான். சில சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா தாழ்த்துகிறான் என்பதாக கலீஃபா அமீருல் முஃமினீன் ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டினார்கள். உஹதுனுடைய யுத்தகலம் முடிஞ்சது, பத்ருடைய யுத்தகலம் முடிந்தது. ஏறத்தாழ 7 சஹாபாக்கள் ஷஹீதாக இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்வதற்கு முன்பதாக வருகிறார்கள். வந்த உடனேயே கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? கேட்டார்கள், இந்த 7 நபர்களில் எந்த மனிதர் அதிகமாக குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார்? அதைத்தான் கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவருடைய கோத்திரம் என்ன? கேட்கல. இவருடைய குலம் என்ன? கேட்கல. இவர் எப்படிப்பட்ட மனிதர்? கேட்கல. எதையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல. கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு விஷயம்,
இந்த 7 நபர்களில் எந்த மனிதர் ஹாஃபிஸ் சொல்லப்பட்டுச்சு? யார சொல்லலாம்? இந்த மனிதர். அப்போ முதலாவதாக நீங்க அவரை அடக்கம் செய்யுங்க. இரண்டாவதா அதுக்கடுத்து யாரு? இந்த மனிதர். அப்ப அவரை நீங்க அடக்கம் செய்யுங்க. பாருங்கள், ஜனாசாவிலும் கூட போர்க்களத்திலும் கூட எல்லா இடங்களிலும் எது உயர்த்தியது? குர்ஆன் தான் உயர்த்தியது. நீங்க துனியாவில் மட்டுமா? இல்லை, ஆகிரத்திலும் சரி. கபரிலே வைக்கப்பட்டதற்கு பின்னால் ஒரு ஹாஃபிதுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? குர்ஆன் அவருடைய நெஞ்சு பகுதியில் அமர்ந்து கொள்ளும். அடக்கம் செய்ததற்கு பின்னால் எல்லாம் சென்று விடுவார்கள். குர்ஆன் இப்பொழுது அவருடைய நெஞ்சை விட்டு வெளியே வரும். கேள்வி கணக்கு முன்கர் நக்கீர் அவர்கள் வருவார்கள். கேள்வி கேட்டு சென்றதற்கு பின்னால் சொல்லும், நீ கவலைப்படாதே, நீ துக்கப்படாதே, உனக்கு பேச்சு துணைக்கு ஆள் இல்லை, நீ கவலைப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், நான் உன்னுடன் இருக்கிறேன். கபருடைய அதாபை நான் உனக்கு நீக்கி வைப்பேன். எது வரைக்கும் உன்னுடன் நான் இருப்பேன் தெரியுமா? மறுமை வரைக்கும், சொர்க்கம் வரைக்கும் நான் உன்னுடனேயே இருப்பேன் என்பதாக குர்ஆனை மனனம் செய்து எந்த மனிதர் அதன்படி வாழுகிறாரோ எங்கெங்க வரும்? எங்க அத்தா வரமாட்டாரு, எங்க அம்மா வரமாட்டாங்க, என் மனைவி வராது, என்னுடைய பிள்ளைகள் வராது, நான் சேர்த்து வைத்த சொத்து வராது, எதுவுமே வராது. அங்கே எது வரும்? ஒன்றே ஒன்றுதான், நாங்கள் செய்த அமல், அதுவும் குர்ஆன். நாங்கள் சிந்திக்கணும். இப்போ நாங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நாங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? எதற்கு கொடுக்கிறோம்? எதற்கு கொடுக்கணும்? சரி, கபர் மட்டுமா? அப்படி இல்லை. மஹ்ஷருக்கு வாங்க. மஹ்ஷரில் என்ன நடக்கும்? அல்லாஹ் சொல்லுவான், ஹாஃபிதே, குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதே, நீ சொர்க்கத்திற்குள் ஏறிக்கொண்டே செல், குர்ஆனை ஓதிக்கொண்டே செல். உலகத்தில் எப்படி நீ குர்ஆனை நிறுத்தி அழகாக ஓதினாயோ அதே போன்று நீ சொர்க்கத்துக்கு ஏறிக்கொண்டே செல். அந்த மனிதர் ஹாஃபிஸ் குர்ஆனை ஓதிக்கொண்டே செல்வார். அல்லாஹ் சொல்லுவான், நீ ஓதிய கடைசி ஆயத்து இருக்குதல்லவா, அந்த இடம்தான் நீ தங்குகிற உனக்கு சொர்க்கம். இன்னொரு விஷயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சொர்க்கத்திலே எந்த அமலுக்கும் நன்மை இல்லை, ஒன்றே ஒன்றை தவிர, அது குர்ஆன் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், சொர்க்கவாசி குர்ஆனுடைய வசனங்களை ஓதிக்கொண்டே செல்வார், அவருக்கு தரஜாக்கள் உயர்ந்து கொண்டே போகும். இன்னொரு விஷயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். எந்த மனிதன் உலகத்திலே குர்ஆனை மனனம் செய்வானோ அவனுக்கு மட்டுமல்ல, அவருடைய பெற்றோர்களுக்கும் கிரீடங்கள் அணிவிக்கப்படும், ஆடைகள் அணிவிக்கப்படும். அதனுடைய பிரகாசம் எந்த அளவு இருக்கும் என்றால், சூரியன் அதற்கு முன்னால் வந்தால் அந்த கிரீடத்தினுடைய பிரகாசத்தை விட சூரியனுடைய பிரகாசம் இருக்கிறதே, அது மங்கிவிடும் அளவிற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு உயர்ந்த கிரீடத்தை வழங்குவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதைவிட மேலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஹாஃபில் நினைத்தால் நரகத்திற்கு என்ன முடிவு செய்யப்பட்ட வாஜிபாக்கப்பட்ட 10 நபர்களை அவர்களால் சொர்க்கத்திற்கு அனுப்ப முடியும். அந்த சக்தியை, அந்த ஷஃபாஅத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்களுக்கு தான் கொடுக்கிறான். எனவே நாங்கள் உறுதி எடுப்போம்.